ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் மிளகு பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோழி மிளகு பிரட்டல் இது வந்து நான் இன்றைக்கி ப்ராய்லர் கோழியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட பண்ணலாம், இல்லை மட்டனில் கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது வறுத்து அரைக்கிற மசாலாவுக்கு மல்லி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு சாட்டை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, அப்புறம் சோம்பு, 4-5 முந்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து அப்படியே வந்து உடச்சோன்னா உடையணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிறிஸ்பாக வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் வந்து தனியாக எடுத்து வைங்க. மீதி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு அரைக்கணும். ஸோ பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு தாளிப்பு தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டாம். நம்ம மசாலாவிலேயே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து சிக்கன் நான் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் வேணும்னா நீங்கள் போன்லெஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போன் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கங்க. ஆயிலே வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். சாட்டே ஆகட்டும். ஆயிலே வந்து நல்லா சாட்டே ஆகி ஒரு 10 to 15% வந்துட்டு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்குங்க. மீதி இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு கூட இப்போ வந்து லைக் வந்து காலிஃப்ளவருக்கு கூட நல்லாயிருக்குங்க. காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறீங்கன்னா அது கூட பண்ணலாம். இல்லை இதே மாதிரி காலிஃப்ளவர்லேயுமே வந்து மிளகு பிரட்டல் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக விடுங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே விட தேவையில்லைங்க. நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு இல்லை, இன்றைக்கி பிரட்டல் மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க. இதுலேயே வந்து தண்ணி விடும். சிக்கன், மட்டன், மஷ்ரூம் இதெல்லாம் வந்து குக் ஆகும்போது அதுவே வந்து தண்ணியை வந்து ஊஸ் அவுட் பண்ணும் தேவையான அளவு வாட்டரை. ஸோ அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுங்க. சிக்கனோட குக்கிங் டைம் வந்துட்டு 10 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலெலாம் வந்து ரொம்ப குக் பண்ணோன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 8 மினிட்ஸ் இப்போ வந்து குக் பண்ணிவிட்டேன். இந்த தண்ணி வந்து எவாபரேட் இந்த இதில் இருக்க தண்ணி வந்து சதசதப்பு போகிறக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம ஏதாவது பிரட்டல் செய்கிறோன்னா கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி தாங்க ஆஃப் பண்ணணும். ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு இதை மூடி வச்சிட போகிறேன். லைட்டாக சதன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணுறப்ப வந்து நம்ம எப்படி வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கரெக்டாகிடும். நம்ம வந்து இந்த ஹீட்லேயே வந்து அந்த சதப்பு போய் நல்லா ட்ரை ஆயிரும். இல்லை உங்களுக்கு இன்னும் கூட ட்ரையாக வேணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, இது நல்ல ஸ்பைஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் மல்லி இலையும் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணுங்க. அதை மட்டும் கொடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் மிளகு பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நெய் போட்டு நெய்யில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும் நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கே வந்துட்டு அடுத்து எப்படா செய்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்தது அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நான் யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் கோகோனட் குக் ஆகணும். அப்படியே இருந்தால் நரிச்சுன்னு இருக்கும் ரொம்ப. ஸோ கொஞ்சம் கோகோனட் வந்து ஆயிலே வந்துட்டு குக் ஆகணும். ஆயில் இல்லை கீலேயே வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பரட்டி விட்டுட்டு நான் மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு கெஸ்ட்டு வரும்போது சர்வ் பண்ணிக்குவேன். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ கெஸ்ட்டுக்காக வந்து இது வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock, அவங்க 12க்கு தான் வந்தாங்க. ஸோ மெயின் டிஷ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.